கோவை மாவட்டம் தாளியூரில் அதிமுக முன்னாள் மாவட்ட கவுன்சிலரின் மனைவி கத்தியால் குத்திக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை உருவாக்கியிருக்கிறது. பன்னீர்மடை ஊராட்சியின் முன்னாள் தலைவரும் அதிமுகவின் முன்னாள் மாவட்ட கவுன்சிலருமான கவி சரவணகுமார் மனைவி மகேஸ்வரி மற்றும் குழந்தைகளுடன் தாளியூரில் வசித்து வந்தார். அவரது வீட்டில் 45 வயதான சுரேஷ் என்பவர் கார் ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் கவி சரவணகுமார் வெளியே சென்றிருந்த போது மகேஸ்வரியை கத்தியால் குத்தி படுகொலை செய்த ஓட்டுநர் சுரேஷ் பின்னர் வடவள்ளி காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இதைத் தொடர்ந்து வடவள்ளி காவல்துறையினர் அளித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற தடாகம் போலீசார் மகேஸ்வரியின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். படுகொலைக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள பீகாரில் ஆளும் ஐக்கிய ஜனதா தளம், பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் ஆர்ஜேடி காங்கிரஸ் இடம்பெற்றுள்ள மகாபந்தன் கூட்டணி இடையே கடும் போட்டி நிலவுகிறது. தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சியும் தனித்து களம் காண்கிறது. மகாபந்தன் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் பாட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகாபந்தன் கூட்டணியின் தேர்தல் வாக்குறுதி அறிக்கை வெளியிடப்பட்டது. அதன்படி டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும். வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவதற்கு ஆட்சிக்கு வந்த 20 நாட்களுக்குள் சட்டம் இயற்றப்படும். வீடுகளுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம், பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி அறிவித்திருக்கிறது. நியாயமான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் வருண்குமார் ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்க தகுதியற்றவர் என சீமான் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை அவதூறாக பேசியதாக 2,10,00,000 ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு வருண்குமார் ஐபிஎஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதற்கு சீமான் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பதில் மனுவில் வரதட்சணை கொடுமை வழக்கில் சிறை சென்றவர் வருண்குமார் ஐபிஎஸ் என கடுமையாக விமர்சிக்கப்பட்டுள்ளது. வருண்குமார் குறித்து தனிப்பட்ட முறையில் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை என்றும் காவல்துறை அதிகாரியாக அவரின் செயல்பாடு குறித்து மட்டுமே விமர்சித்ததாகவும் பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டது. வருண்குமார் மனநல ஆலோசனை பெறும் நேரம் வந்துவிட்டதாகவும் அவர் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் சீமானின் பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் எந்தவித கட்டுமானத்திற்கும் அனுமதி அளிக்கப்படவில்லை என தமிழக அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஈரநில விதிகளின்படி பள்ளிக்கரணை ஈரநில அறிவிப்பு இன்னும் இறுதி செய்யப்படாத நிலையில் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள சர்வே எண்கள் பட்டா நிலங்கள் என்பதால் செய்தித்தாள் கட்டுரைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அடிப்படை ஆதாரமற்றவை என கூறப்பட்டுள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தின் ராம்சார் தள எல்லை வரையறையானது குறிப்பிட்ட சர்வே எண்களுடன் ஒப்பிட்டு பரப்பளவை வரையறுப்பது, நில உண்மை கண்டறிதல், சோதனை மற்றும் அறிவிப்பு ஆகிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னரே நடைமுறைக்கு வரும். ராம்சார் தளம் அமையும் நிலங்கள் இன்னும் புல எண்களுடன் குறிப்பிடப்பட்டு வரையறுக்கப்படாததால் தற்போதைய பள்ளிக்கரணை சதுப்பு நில காப்பு காட்டு எல்லைகளுக்கு வெளியே இருக்கும் தனியார் பட்டா நிலங்களுக்கு மட்டுமே சம்பந்தப்பட்ட அலுவலர்களால் ஒப்புதல்கள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் போலீசாரின் பாதுகாப்பை மீறி குடியரசு துணைவரின் கூட்டத்திற்குள் 2 இளைஞர்கள் புகுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகத்திற்கு 3 நாள் பயணமாக கோவை வந்திறங்கிய குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து டவுன்ஹால் அருகே காந்தி சிலைக்கு மாலை அணிவிக்க சிபி ராதாகிருஷ்ணன் சென்றார். அப்போது காவல்துறையினரின் பலத்த பாதுகாப்பையும் மீறி இருசக்கர வாகனத்தில் 2 இளைஞர்கள் கூட்டத்தில் நுழைந்தனர். எதிர்பாராத விதமாக இளைஞர்கள் இருவரும் போலீஸ் தடுப்பை மீறி திடீரென்று கூட்டத்திற்குள் புகுந்தனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை உருவாக்கிய நிலையில்
இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் இருவரும் மது போதையில் இருந்ததாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அத்துமீறி கூட்டத்திற்குள் நுழைந்த 2 இளைஞர்களையும் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். சமையற்கலை நிபுணர் மாதம்பட்டி, ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டல்டா ஆகியோரிடம் மாநில மகளிர் ஆணைய அதிகாரிகள் 2 மணி நேரம் விசாரணை நடத்தினர். மாதம்பட்டி ரங்கராஜ் திருமணம் செய்து கொள்வதாக கூறி மோசடி செய்ததாக ஜாய் கிறிஸ்டல்டா மாநில மகளிர் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக இன்று விசாரணைக்கு ஆஜராகுமாறு இருவருக்கும் மாநில மகளிர் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன்படி ஜாய் கிறிஸ்டல்டா மாநில மகளிர் ஆணையத்தில் விசாரணைக்கு ஆஜரான நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜும் ஆஜரானார். இருவரையும் ஒன்றாக அமர வைத்த அதிகாரிகள் 2 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் இருவரையும் வரும் வெள்ளிக்கிழமையன்று மீண்டும் விசாரணைக்கு ஆஜருமாறு உத்தரவு பிறப்பித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜாய் கிறிஸ்டல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னிடம் பேசியதாக தெரிவித்தார். சென்னை ஆலந்தூரில் இயங்கி வந்த பிரபல ஹோட்டலான சரவணபவன் உணவகத்திற்கு வருவாய்த்துறையினர் சீல் வைத்து நடவடிக்கை எடுத்த சம்பவம் பரபரப்பை உருவாக்கியிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் புனித தோமையார் மலை கிராமத்தில் உள்ள அரசு நிலத்தின் குத்தகை காலம் முடிந்த பின்னரும் வணிக ரீதியான கட்டடம் செயல்பட்டு வந்தது. இது தொடர்பான வழக்கு ஆலந்தூர் உரிமையியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் நிலம் அரசுக்கு ஒப்படைக்க வேண்டுமென்று தீர்ப்பு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் செங்கல்பட்டு ஆட்சியர் ஸ்னேகா உத்தரவின் பேரில் வட்டாட்சியர்கள் ஆறுமுகம், நடராஜன் ஆகியோர் தலைமையில் வருவாய்த்துறையினர் ஜிஎஸ்டி சாலை விமான நிலையம் அருகே அரசு நிலத்தில் செயல்பட்டு வந்த சரவணபவன் ஹோட்டல் பெயர் பலகைகளை அகற்றிய நிலையில் ஹோட்டல் ஊழியர்களை வெளியேற்றி கொட்டும் மழையில் 2 முகப்பு வாயில் மூடப்பட்டு சீல் வைத்தனர். இதைத் தொடர்ந்து 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள 15 கிரவுண்ட் நிலத்தை அதிகாரிகள் மீட்டனர். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, நடிகர்கள் ரஜினிகாந்த், தனுஷ் ஆகியோரின் வீடுகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. டிஜிபி அலுவலகத்திற்கு வந்த இமெயில் மிரட்டலில் ரஜினிகாந்த், தனுஷ் மற்றும் செல்வ பெருந்தகை எம்எல்ஏ ஆகியோர் வீடுகளில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக கூறப்பட்டிருந்தது. இது தொடர்பாக காவல்துறையினர் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் அந்தந்த வீடுகளில் சோதனைகளில் ஈடுபட்டனர். சோதனைகளின் முடிவில் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என்பது தெரிய வந்தது. தொடரும் இமெயில் வெடிகுண்டு மிரட்டல்களை தடுப்பது குறித்து போலீசார் தற்போது தீவிரமாக ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். கேரள மாநிலம் கொச்சியில் என்ஜின் கோளாறு காரணமாக நின்ற படகு அலையில் அடித்து வரப்பட்டு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மீனவர்கள் 2 நல்வாய்ப்பாக உயிர் பிழைத்தனர். கொச்சி செல்லானம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் 2 கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றபோது திடீரென படகின் இன்ஜின் கோளாறு ஏற்பட்டு நின்றது. அப்போது கடல் அலையின் சிற்றத்தால் படகு அடித்து வரப்பட்டு கடலோரத்தில் குவிக்கப்பட்டிருந்த கற்களின் மீது மோதி கவிழ்ந்தது. இதில் மீனவர்கள் 2 கடலில் விழுந்த நிலையில் கடல் அலையில் சிக்கி தத்தளித்தனர். இதனை கண்ட சக மீனவர்கள் அவர்கள் 2 கயிறு கட்டி மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த சம்பவம் தொடர்பான காட்சிகள் வெளியாகி பரபரப்பை உருவாக்கியுள்ளது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் அடிமாலி பகுதியைத் தொடர்ந்து மூலக்கடை பள்ளிவாசல் பகுதியிலும் திடீரென்று மண் சரிவு ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு உண்டானது. கேரளாவில் விடாது பொழிந்து வரும் மழையால் அடிமாலியில் மண் சரிவு ஏற்பட்டு ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் மண் சரிவால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து மூணாறு செல்லும் வாகனங்கள் அனைத்தும் கல்லார்குட்டி வழியாக கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் திருப்பிவிடப்பட்டது. இதற்கிடையில் மூலக்கடை பள்ளிவாசல் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென மண் சரிவு ஏற்பட்டது. இந்த மண் சரிவின் போது சாலையில் வாகனங்கள் ஏதும் வராததால் விபத்துகள் தவிர்க்கப்பட்டன. தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவரான நடிகர் அஜித் குமார் தற்போது கார் ரேஸ்களில் தீவிரமாக கவனம் செலுத்தி வருகிறார். இந்நிலையில் இன்று அதிகாலை திருப்பதி ஏழுமலையான் திருக்கோயிலில் அவர் சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக கோயில் வளாகத்தில் நடந்து சென்ற அஜித் குமாரை பார்த்த ரசிகர்கள்
தல தல என்று கோஷம் எழுப்பினர். அவர்களை இது கோயில் என கூறி சைகையில் அடக்கினார். கடந்த சில நாட்களுக்கு முன் கேரளாவில் உள்ள ஊட்டுக்குளங்கர பகவதி அம்மன் கோயிலில் நடிகர் அஜித்குமார் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தது குறிப்பிடத்தகுந்தது. தெலங்கானா மாநிலம் நிஜாமாபாத்தில் உள்ள நகைக்கடை ஒன்றில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாசர் முதன்மை சாலையில் வைஷ்ணவி சில்வர் நகைக்கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த கடையின் உரிமையாளர் நாம்பள்ளி பவன்குமார் வழக்கம் போல் பணி முடிந்து இரவு கடையை பூட்டிவிட்டு வீட்டுக்கு சென்றார். இதற்கிடையில் நள்ளிரவில் குல்லா அணிந்து வந்த கொள்ளை கும்பல் கடையின் ஷட்டரை உடைத்து உள்ளே சென்று அங்கிருந்த சிசிடிவி கேமராவையும் சேதப்படுத்தியது. பின்னர் அங்கிருந்த சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்பு கொண்ட தங்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்களை அந்த கும்பல் திருடிச் சென்றது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ரஷ்யாவின் அணுசக்தி ஏவுகணை சோதனை தேவையில்லாதது என்றும் அதற்கு பதில் யுக்ரைனுடனான போரை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய டொனால்ட் ட்ரம்ப், ரஷ்யா எங்களுடன் மோதுவதில்லை, நாங்கள் அவர்களுடன் சண்டையிடுவதில்லை, நாங்கள் ஏவுகணை சோதனைகளை நடத்தி வருகிறோம். விளாடிமிர் புடினும் அணுசக்தி ஏவுகணை சோதனை நடத்துவது தேவையில்லாதது என்றும் அது பொருத்தமானதாக இருக்கும் என நினைக்கவில்லை என்றும் தெரிவித்தார். சொல்லப்போனால் அவர் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஒரு வார காலத்தில் முடிய வேண்டிய போர் தற்போது 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. ஏவுகணையை சோதிப்பதற்கு பதிலாக போரை விளாடிமிர் புடின் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கேட்டுக்கொண்டிருக்கிறார்.